ஹாய், ஹலோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்து சமய அறநிலையத்திலிருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா போஸ்டிங் கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெறைய டிஸ்ட்ரிக்ட்க்கு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்ல. நீங்க ஃப்ரெஷரா இருந்தா கூட தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக டிகிரி, டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க, இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நூலகர், அலுவலக உதவியாளர் இந்த 2 கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர், டிரைவர் கேட்டகரியிலையும் உதவி மின் பணியாளர், இந்த மாதிரி மொத்தமாக 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும், நம்ம என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் வைஸாக குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நூலகர், லைப்ரரியன் கேட்டகரியில் வேகன்சி இருக்குது. இதற்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ், ஸோ இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அலுவலக உதவியாளர் பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும், மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 8ஆம் வகுப்பு படித்த எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓட்டுநர் வேகன்சிக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ நம்ம டிரைவருக்கு அப்ளை பண்ணுறதுனால லைட் மோட்டார் வெஹிக்கிள்கான லைசன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், உதவி மின்பணியாளர், ஒயர்மேன் கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கு 8th பாஸ் பண்ணிவிட்டு மின்கம்பி பணியாளர், அதாவது ஐடிஐயில் ஒயர்மேன் ட்ரேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபியிலிருந்து வாங்கக்கூடிய அந்த ஹெச் கிரேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். எல்லா வேகன்சிக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு லைப்ரரியன் வேகன்சிக்கு 18,500லேருந்து 58,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 15,900, 18,500, 16,600 இது எல்லாமே பார்த்தோன்னா பேசிக் பே மட்டும்தான். நமக்கான அடிப்படை ஊதியத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அலவன்சஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நியர்பை ஒரு 24,000லேருந்து 26,000 வரைக்கும் நமக்கு முதல் மாத சம்பளம் கிடைக்கும். எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸோ பாருங்கள், இதுதான் அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாடல் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வேலைக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி வரக்கூடிய எல்லா ஆஃப்லைன் ஜாபுக்குமே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சென்ட் பண்ணணும், அட்டஸ்டேஷன் யார் யார்கிட்ட வாங்கணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வேலைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை வீடியோ நான் கொஞ்சம் நேரத்தில் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். மாடல் வீடியோவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்கல. ஸோ அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, மினிமம் 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான கண்டிஷன், இந்து சமயத்தினர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம். செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு போஸ்டரில் சென்ட் பண்ணுவாங்க. போஸ்டல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட்டு, டைமு, ஸோ எப்போ நம்ம அட்டன் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும், எல்லா டீட்டெயிலுமே மென்ஷன் பண்ணி நம்மளுடைய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதன் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. என்னைக்கு ப்ரோ லாஸ்ட் டேட்டு அப்படின்னா, நம்ம போஸ்டரில் சென்ட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 1 மாதம் கண்டிப்பாக டைம் இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எங்கேருந்து இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை. ஸோ இந்த திருக்கோயிலிருந்து தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறதுனால சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.